Hi friends, இப்போ நம்ம யூனிட் 5ல illustration 1, 2, 3 இது மூணுத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். Illustration 1. Mala and Vimala were partners sharing profit and losses in the ratio of 3:2. மாலாவும் விமலாவும் பார்ட்னர்ஸ். அது வந்து ப்ராஃபிட் அண்ட் பார்ட்னர் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் வந்து என்ன கொடுத்தாங்க 3:2 அப்படின்ற ரேஷியோவில் இருக்காங்க. On 31st 3 2017 வர்ஷினி வாஸ் அட்மிட்டட் as a partner. அதுக்கப்புறம் வந்து 31st மார்ச்சில் என்ன செய்கிறாங்க 2017 வர்ஷினி வந்து கூட்டாளியாக அவங்கள வந்து சேர்க்குறாங்க, அவங்கள பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க. ஆன் த டேட் ஆஃப் அட்மிஷன் த புக் ஆஃப் த ஃபிலிம் ஷோட் ரிசர்வ் ஃபண்ட் ₹50,000 பாஸ் த ஜேர்னல் என்ட்ரி டு டிஸ்ட்ரிபியூட்டட் த ரிசர்வ் ஃபண்டு. இப்போ அந்த அடிஷ்னலாக வர்ஷினியை வந்து சேர்த்துனாங்க இல்லையா, அப்போ சேர்க்கும்போது அந்த கம்பெனியோட ரிசர்வ் ஃபண்டு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 50,000 இருந்தது. அதை காப்பு நிதின்னு சொல்லுவாங்க. அதை 50,000 இருந்தது. அதை வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ஜேர்னல் என்ட்ரியாக போடணும். இப்போ நம்ம வந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். எதுக்கு ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் த ரிசர்வ் ஃபண்டுக்கு ஜேர்னல் என்ட்ரி. இதுக்கான சொல்யூஷன் ஜேர்னல் என்ட்ரின்னு ஹெட்டிங் கொடுத்துட்டு 5 காலம்ஸ் போட்டுக்கணும். ஒரு காலமில் டேட்டு, ரெண்டாவது காலமில் பர்டிகுலர்ஸ், மூணாவது காலமில் எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோ, நாலாவது காலமில் டெபிட் அண்ட் ருபீஸ், அஞ்சாவது காலமில் கிரெடிட் ருபீஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ 2017 என்ன கொடுத்துருக்காங்க, மார்ச் 31 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் 2017 போட்டுட்டு டேட்டில் கீழே மார்ச் 31 அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் என்னது ரிசர்வ் ஃபண்டு தானே சொன்னாங்க. இப்போ ரிசர்வ் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எழுதிட்டு டெபிட் சைடில் 50,000 போட்டுக்கணும். டு மாலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 இன்ட்டு இங்கே என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ 3 2வையும் ஆட் பண்ணால் 5 வரும். அப்போ 3/5 2/5 எடுத்துக்கணும். அப்போ மாலாக்கு வந்து 3/5, விமலாக்கு வந்து 2/5 வரும். அப்போ டு மாலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 50,000 இன்ட்டு 3/5 அது பண்ணோன்னா 50,000 வந்து 10,000 வரும். 50,000 இன்ட்டு 3/5 அப்படின்னு போடும்போது 30,000 வருது. அந்த 30,000 கிரெடிட் சைடில் நம்ம டெபிட் பண்ணிக்கணும், கிரெடிட் சைடில் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது விமலாஸ் கேபிட்டல். அப்போ டூ விமலாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டு 50,000 இன்ட்டு 2/5 போட்டுட்டு அதை இது பண்ணோன்னா 10,000 வரும். 10 இன்ட்டு 2 20,000. அந்த 20,000 கிரெடிட் சைடில் போடணும். யாரோடது விமலாக்கு நேராக போடணும். இதுக்கான நரேஷன் என்னென்னா ரிசர்வ் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் இன் த ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்ற மெத்தடில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கான நரேஷனை வந்து நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். ஓகேவா, இதுதான் வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் 2. கவிதா அண்ட் ராதா ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3. கவிதாவும் ராதாவும் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து என்னது 3:4 அப்படின்ற ரேஷியோவில். தே அட்மிட் தீபா ஆன் 1/1/2019. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க 2019 ஜனவரி 1 அன்னைக்கு தீபாவை அட்மிட் பண்ணிக்கிறாங்க, புது பார்ட்னராக சேர்த்துக்கிறாங்க. ஆன் த டேட் தியர் பேலன்ஸ் ஷீட் ஷோட் த டெபிட் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பீயிங் அக்யூமுலேட்டட் லாஸ் ₹70,000 ஆன் த அசட் சைட் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 70,000 ரூபாய் வந்து மொத்தமாக நஷ்டம் வந்திருக்கு. அதை வந்து அசட் சைட் பேலன்ஸ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கிவ் த ஜேர்னல் என்ட்ரி டு ட்ரான்ஸ்ஃபர் த அக்யூமுலேட்டட் லாஸ் ஆன் அட்மிஷன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா ஜேர்னல் என்ட்ரி அதே மாதிரி தான் டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட் ருபீஸ், கிரெடிட் ருபீஸ் அப்படின்னு போட்டுட்டு 5 காலம். டேட்டில் என்ன செய்யணும், 1 ஜனவரி தானே அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போ 2019 ஜனவரி 1 அப்படின்னு போட்டுட்டு யாரோட கேபிட்டல் கவிதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், அடுத்தது ராதாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம இதுவும் அதே தான் 4:3 கொடுத்துருக்காங்க. 4 + 3 7 ஆகிடும். அப்போ 4/7 3/7 போட்டுட்டு இங்கே என்ன செய்யணும் 70,000 இன்ட்டு 4/7 அப்படின்னு போட்டுட்டு 70,000 7ஆல் டிவைட் பண்ணும்போது 10,000 வரும். இப்போ 10,000 இன்ட்டு 4 40,000ன்றது டெபிட் சைடில் போட்டுக்கணும் கவிதாக்கு நேராக. அதே மாதிரி ராதாஸ் கேபிட்டலில் 70,000 இன்ட்டு 3/7 போட்டோன்னா அதில் 7,000 7ஆல் டிவைட் பண்ணும்போது 10,000 வரும். 10,000 இன்ட்டு 3 30,000 அதுவும் டெபிட் சைடில் போட்டுக்கணும் ராதாஸ் நேராக.
இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 70,000 வருது. அது வந்து கிரெடிட் சைடில் போட்டுக்கணும். இதுதான் வந்து இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அது அக்யூமுலேட்டட் லாஸ் ஆன் அட்மிஷன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஜேர்னல் என்ட்ரி போடணும். அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஆன் அட்மிஷன் அப்படின்னு சொன்னோன்னா ரிசர்வ் ஃபண்டு அப்படின்னு சொன்னோன்னா டிஸ்ட்ரிபியூட் த ரிசர்வ் ஃபண்டுன்னு சொன்னோன்னா இதுக்கு முன்னாடி இல்லுஸ்ட்ரேஷன் 1 போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி போடணும். அடுத்தது illustration 3. Ratna Kumar and Arokya Das are partners in the firm, sharing profit and losses in the ratio of 3:2. Their balance sheet on 31st March 2017 is as follow. இப்போ ரத்னகுமாரும் ஆரோக்கிய தாஸும் பார்ட்னரு 3:2 அப்படின்ற ரேஷியோவில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதில் அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வந்து 31st மார்ச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதில் வந்து நமக்கு என்ன போட சொல்லியிருக்காங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து போட சொல்லியிருக்காங்க. அப்போது லைபிலிட்டிஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் அசட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் போடணும். லைபிலிட்டிஸ் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 2 காலம்ஸ் போடணும், ருபீஸ்ன்னு. அசட்டுக்கு அந்த பக்கம் ஒரே ஒரு காலம் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டு நமக்கு ஜேர்னல் என்ட்ரி போட சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து ரத்னகுமார் 30,000, ஆரோக்கிய தாஸ் 50,000, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 80,000. ஃபஸ்ட்டு காலமில் வந்து 30,000 50,000 போட்டுட்டு செகண்ட் காலமில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடுறது இந்த 80,000 போடணும். மற்றதெல்லாம் வந்து செகண்ட் காலமில் தான் போடணும். போலைங்க இதெல்லாம் ஐட்டம்ஸ்லாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து 20,000, ஜென்ரல் ரிசர்வ் வந்து 5,000, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் வந்து 15,000, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் வந்து 30,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,50,000 வருது. இது வந்து லைபிலிட்டி சைடில் இருக்குது. அசட் சைடில் பில்டிங் வந்து 30,000, பிளான்ஸ் வந்து 60,000, ஃபர்னிச்சர் வந்து 20,000, டெப்டார்ஸ் வந்து 10,000, ஸ்டாக் வந்து 15,000, கேஷ் அட் பேங்க் வந்து 15,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 1,50,000 வருது. David was admitted into the partnership on 1/4/2017, was journal entry to distribute the accumulated profit and reserve on admission. இப்போ டேவிட் வந்து புதுசாக ஒரு பார்ட்னராக அட்மிட் பண்ணியிருக்காங்க 1/4/2017. அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம என்ன சார் டிஸ்ட்ரிபியூட் அக்யூமுலேஷன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதில் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி சொல்யூஷன் என்ன அப்படின்னா, டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு 5 காலம். டேட்டுக்கு நேராக 2017 April 1 அப்படின்னு போட்டுட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் போட்டுட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. அந்த 20,000 எடுத்து டெபிட் சைடில் போட்டுக்கணும். ஜென்ரல் ரிசர்வ் என்ன கொடுத்துருக்காங்க, 5,000 கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து டெபிட் சைடில் போட்டுக்கணும். ஒர்க்மேன் காம்பன்சேஷனும் அதுவும் வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. அந்த அக்கௌண்ட்டும் அதுவும் வந்து டெபிட் சைடில் போட்டுக்கணும். இப்போது அடுத்தது ரத்னகுமார் அண்ட் ஆரோக்கிய தாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும். டு ரத்னகுமார்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 40,000 into 3:2ன்ற ரேஷியோன்றதுனால 3/5 2/5 போட்டுக்கணும். ரத்னகுமாருக்கு வந்து 3/5, 40,000 into 3/5. இப்போ 40,000 divided by 5னா அதில் வந்து 8,000 வரும். 8,000 into 3 24,000. ஆரோக்கிய தாஸ் கேபிட்டல் வந்து 40,000 into 2/5 கொடுத்துருக்காங்க. இப்போ 40,000 divided by 5 is equal to 8,000. இப்போ 8,000 into 2 16,000. இதுதான் the accumulated profit and reserve transferred to old partners capital account in the old profit sharing ratio அப்படின்றது தான் இதனுடைய நரேஷன். இதுதான் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 3க்கான சம்மு. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோன்னா, ரீவேல்யூஷன் ஆஃப் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ்ன்றது நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம்.